Porque era un problema serio. God is love, and those who live in love live in God, and God lives of the law. Grant to your servants, Ezekiel and Shirley, that loving one another, they may continue in your love until their lives end through Jesus Christ our Lord. Amen. எங்கள் பரமபிதாவாகிய கடவுளே, அன்பானது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று உமது குமாரன் மூலமாக எங்களுக்கு கற்பிக்கிறேன். உமது அடியார்களாகிய எசேக்கியேல் அவர்களுக்கும் இவர்கள் மூலமாக இவர்கள் ஒருவரின் ஒருவர் அன்பு கூர்ந்து தங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை முடிய அன்பை தொடர்ந்து கடைபிடிக்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தோம். ஆமென். தேவநாமத்துக்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த தாளில் முதல் பாடல் பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பை. Oh
from the New Testament, St. John, chapter 15, verses 9 to 12. As the Father has loved me, so have I loved you. Abide in my love. If you keep my commandments, you will abide in my love, just as I have kept my Father's commandments and abide in his love. These things I have spoken to you, that my joy may be in you, and that your joy may be full. This is my commandment, that you love one another as I have loved you. This is the word of our Lord. Shall we pray? ஜெபம் செய்வோம். In the Father, Son, and Holy Spirit, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே bless my mouth as I bring your word to the people. Bless the couple as they listen to your word. In Christ's name we pray. Amen. Good evening to you all. இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். This evening I would like to share with you a little bit on Christian understanding of marriage. கிறிஸ்துவ முறையிலே திருமணத்தை குறித்து இந்த மாலை வேளையிலே தியானிப்போமாக. I understand many of you here probably not Christians. இங்கே இருக்கும் அநேகர் கிறிஸ்துவ அல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். But nevertheless, we would like to welcome you to see how Christian understand love and marriage. உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவ முறைமையிலே எப்படி அதாவது திருமணம் பண்ணுவது, உங்கள் அனைவரையும் இந்த திருமண அதாவது வைபவத்துக்கு அழைத்து நீங்கள் இந்த திருமணத்தின் குறித்து கிறிஸ்துவ முறையிலே அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. The Bible says that this is my commandment that you love one another. வேதம் சொல்கிறது இது தேவன் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது என்று சொல்கிறார். இது என்னுடைய கட்டளையாக இருக்கிறது என்று சொல்கிறார். And today we are here in order to witness the deepest aspect of human relationship. இந்த மாணவர்களிடம் அதாவது மனிதனுடைய ஆழ்தத்துவ முறையிலே தேவனை அறிந்து கொள்வது, அதாவது திருமணத்தில் எப்படி அவர்கள் இருவரை இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். And the greatest joy in life is to give and to receive love. நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது விசேஷமாக திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் அர்ப்பணிப்பது இதுதான் வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது. And the greatest miracle in life is when God put two people together to form a family. வாழ்க்கையிலே விசேஷமாக ஒரு ஆணையும் பெண்ணையும் தேவன் இணைத்து வைக்கும்போது அது மிகவும் அற்புதமான அதிசயமான செயலாக இருக்கிறது. And when two people come together because they love one another, the Bible says that is one of the greatest things you can do. இருவர் அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டு அவர்கள் திருமணத்தில் ஒன்று சேர்வது தேவனுடைய கட்டளையும் அது விசேஷித்ததால் ஒரு அற்புதமான செயலாக இருக்கிறது. And the creation of men and women is the crown of creation. ஆணையும் தேவன் ஆகியே ஆணையும் பெண்ணையும் படைத்தால் அவர்களை அதாவது எல்லா சித்திகளும் முதன்மையாக வைத்திருக்கிறதை காண்கிறோம். The Bible says that love is the greatest of all things. எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்று வேதம் சொல்கிறது. For the sake of Ezekiel and Shirley, I would just want to say 3 things about Christian love. இது எசேக்கியேல் ஷேரி அவர்களுக்கும் இந்த திருமணத்திலே நான் 3 காரியங்கள் அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள கூற இருக்கிறேன். I hope it will be a foundation for their future life together. இது அவர்களுடைய எதிர்காலத்தின் வாழ்க்கைக்கு
self-seeking. வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது வேதாகமம் சொல்கிறது, ஒருவரை ஒருவர் அர்ப்பணித்தலே கிறிஸ்துவின் அடிப்படையான ஆழ்த்தத்துவ கருத்தாக இருக்கிறது என்று சொல்கிறது. We learn this from God Himself, who says He loved us, not we first loved Him. இது தேவன் மூலமாக இதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், முதல் நான் என்னை அர்ப்பணித்தேன், அப்பொழுதுதான் நீங்கள் என்னை எனக்கு அர்ப்பணித்தீர்கள் என்று சொல்கிறார். So Jesus gave His love to us. Jesus did not wait for us to love Him first. இயேசுவானவர் முதலாவதாக நம்மை அவர் நேசித்து அன்பு கூர்ந்ததினாலே நாம் அவரை அன்பு கூறுகிறோம். நாம் அவரை அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மை முதலாக அன்பு கூர்ந்ததினாலே நாம் தேவனை நேசிக்கிறோம். The nature of Christian love is first of all unconditionally give itself away. இந்த அன்புக்கு அதாவது அதாவது கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு அன்பாக இருக்கிறது. எதனால் என்றால் தேவன் இந்த அன்பை அவர் இலவசமாக கொடுத்தார். So you love that person not what you can get from him or her, but for what he or she is. ஒருவரை நேசிக்கும் போது அவர்கள் அன்பின் அடிப்படையிலே நேசிக்கிறார்கள். இன்னொரு மனிதரிடமிருந்தோ அல்லது இன்னொரு நபரிடமிருந்து அவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று அந்த அடிப்படையிலே அவர்கள் நேசியாமல் அவர்கள் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிக்கிறார்கள். In other words, you don't ask for a guarantee. இங்கே அவர்கள் அதாவது அங்கே ஒரு அடிப்படை, அதாவது என்ன ஆதாரம் இருக்கிறது என்று அப்படியாக நாம் கருதாமல் நாம் அன்பு செலுத்துகிறோம். Like you go to bank to take a loan, they ask for a guarantee. நீங்கள் அதாவது வங்கிக்கு சென்று பணம் லோன் எடுக்கும்போது அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஆதாய சொத்துகள் இருக்கிறதா என்று அவர்கள் அதற்கு அடிப்படையான கேட்பார்கள், ஆதாரம்